யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகிசாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அரு லட்சுமணன் செட்டியார், லே வள்ளியம்மை ஆச்சி. இதில் இன்று நாம் பார்க்க இருப்பது அன்பான விதிமுறை. பகவானை எங்கிருந்தும் பிரார்த்தனை செய்யலாம். அதற்கு வேண்டியது மன தூய்மை மட்டும்தான். இறைவனை தரிசனம் செய்ய காணிக்கையோ மலரோ அல்லது படைப்பு பொருளோ எதுவும் வேண்டாம். அன்பு கொண்ட பக்தி மட்டுமிருந்தால் போதும் என்று நம் அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பக்தனைத்தான் இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும். அப்படி பகவானுக்கு பிடித்த பக்தர் குழந்தைகளில் நானும் ஒருவன். திருவண்ணாமலை ஆசிரமத்தில் பகவானை தரிசனம் செய்ய சில விதிமுறைகளை பிறப்பித்திருந்தார். அந்த விதிமுறைகளில் பகவானை தரிசிக்க நேர்வழியில் செல்லக்கூடாது, வலது பக்கத்தில் இருக்கும் பாதையில்தான் செல்ல வேண்டும் என்பது ஒன்று. இது எனக்கு தெரியாது. நான் பகவானை தரிசிக்க எப்போதும் போல் சென்றேன். அந்த நேர்வழியில் செல்ல எத்தனித்த போது அங்கிருந்த பணியாள் இந்த பக்கம் செல்லக்கூடாது என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, நீங்கள் வலப்பக்கம் செல்லுங்கள் என்றார். நானும் அமைதியாக சென்று பகவானை தரிசித்துவிட்டு வந்து ராஜலட்சுமி அம்மாவிடம் சற்று வருத்தத்துடன், பகவானை தரிசிக்க வேண்டுமென்று பக்தியுடன் வரும் பக்தர்களுக்கு வருத்தமும் ஏமாற்றமும் அளிக்கும் விதிமுறைகளை விதிக்காதீர்கள். பகவானை தரிசிக்க நீங்கள் ஏன் வழி சொல்கிறீர்கள்? எந்த வழியில் சென்றாலும் அமைதியாக தரிசிக்க வேண்டும் தானே என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன். பகவானை நேரே சென்று தரிசித்து பழகிய எனக்கு இந்த விதிமுறை ஏனோ ஏற்க முடியவில்லை. வருத்தமாகவே இருந்தது. மறுநாள் காலையில் சாமியுடன் அனைவரும் காலை உணவருந்த உட்கார்ந்திருந்தார்கள். அச்சமயம் ராஜலட்சுமி அம்மாள் சாமியிடம் நான் வருத்தத்துடன் தெரிவித்த செய்தியை கூறியிருக்கிறார். அதற்கு பகவான், ட்ரஸ்டி மணி விதிக்கும் விதிமுறைகள் மேல் நிர்வாகத்தினர் ஏற்படுத்தும் புது புது மாற்றங்கள் இந்த விதிமுறைகளை பின்பற்றலாம் அல்லது பின்பற்றவில்லை என்றாலும் தவறில்லை. ஆனால் செட்டியாரை இனிமேல் எதுவும் யாரும் சொல்ல வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். நான் அன்று காலை தரிசனத்திற்கு சென்றேன். அப்போது ராஜலட்சுமி அம்மாள் என்னை அழைத்து பகவான் கூறியதை சொன்னார். அதனை கேட்டதும், விதிமுறைகள் என்பது நிர்வாகத்தினருக்குத்தான், என் பிள்ளைகளுக்கு அல்ல. அவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று பகவான் அழகாக கூறியிருக்கிறாரே என்று எண்ணி வியந்தேன். என்னை எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்போது பகவானின் பாதத்தை தழுவும் பகவானுக்கு பிடித்த அழகு மலர்களில் நானும் ஒன்றோ? என் தூய பக்திக்கு பலனை பகவான் தந்துவிட்டாரே என்று மனத்தில் பொங்கும் ஆனந்தத்துடன் பகவானை தரிசிக்கச் சென்றேன். பகவானின் அரவணைப்பில் என்றும் நாம் அனைவருமே எப்பொழுதுமே பகவானின் அரவணைப்பில் இருப்போம். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.